அமைச்சே மன்னா சிறப்போடு வாழ்ந்திருப்பாள். அமைச்சரே மன்னா சண்டை இல்லாத நாடமில்லை, தாமரை இல்ல பொய்கை இல்லை, மந்திரி இல்ல சபை இல்லை, மதகரி இல்ல படை இல்லை, சுந்தர புலவரின் தோற்றமையும் சுதறினால் வாழ்வும் தந்தி இல்லாத வீணையும் தாமரமனத மங்கி என்று உள்ளவர் எடுத்து உரைத்திருக்கின்றான் அல்லவா? ஆமா மன்னா. ஏனென்றால் அரசர்கள் அயர்ந்திருக்கும் நேரத்திலே அறிவு எடுத்து கூட்டுவது அமைச்சர் கழகம். என்னுடைய வேலைதானே மன்னா. அமைச்சரே சொல்லுங்கள் மன்னா. அரசர் அமைச்சர் இல்லை என்றால் அரசருக்கு வேலை இல்லை. எது நடந்தாலும் அமைச்சர் இருந்துதான் ஆக வேண்டும். மன்னா நீங்கள் மன்னராக இருக்கலாம். முதல் விஷயம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த அமைச்சர்களுக்கு விஷயம் தெரிஞ்சால்தான் உங்களிடம் வந்து சொல்லுவோம். நாட்டு மக்களுக்கு என்ன குறை என்று எங்களிடம் கூறுவார்கள். நாங்கள் வந்து உங்களிடம் சொல்லிவிடுவோம். நீங்கள் மக்கள் குறையை தீர்த்து விடுவீர்கள். அமைச்சரே சொல்லுங்கள் மன்னா. தாங்கள் எதற்கு அழைத்தேன் தெரியும் அல்லவா? வருடத்திற்கு ஒரு முறை நாட்டுடைய நலப்பங்களை அறியலாம் என்று ஆவலாக இருக்கேன். அதற்கு கேட்கும் கேள்விகளுக்கு தக்க விடையளிப்பீர்களா? கண்டிப்பாக. மன்னர் என்ன கேள்வி கேட்டாலும் நான் கடமை தவறாமல் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். எனக்கேற்ற அமைச்சர் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமா மன்னா. அருகால் பூஜையில் நடந்ததா அருகால் பூஜையில் நடந்ததா பூஜை நடந்ததா அது குறையே அது முறையே அது குறையே அது நிறையே எனக்கெடுத்து உரைக்க வேண்டும் அமைச்சரே. மன்னா அமைச்சரே கூறுங்கள் மன்னா. சிவாலயம் பெருமாலயம் விசுவாலயம் என்று சொல்லப்பட்ட ஆலயங்களே ஆறுகால் பூஜை நடக்கிறதா, குறை தென்படுகிறதா, விளக்கமாக எடுத்து என்னிடத்தில் கூற வேண்டும் அமைச்சரே. மன்னா உங்கள் ஆட்சியில் 6 கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? இதில் எந்த ஒரு சிறு குறையும் கிடையாது. மக்கள் எந்த குறையும் கூறவில்லை மன்னா. அமைச்சரே குறை தென்படவில்லையா? எந்த குறையும் தென்படவில்லை. ஏனென்றால் சாமியம் படைக்கிற ஆட்சி அல்லவா இருந்தால் மாடு மூன்று மாறி மரங்கள் பெய்ததா மாடு மூன்று மாறி மரங்கள் பெய்ததா மாதமும் மாறி பெய்கிறதா, வருடம் ஒரு பொன்மாறி பெய்கிறதா, அதில் குறை தென்படுகிறதா எடுத்து விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் அமைச்சரே. மலைக்கா பஞ்சம் தங்கள் ஆட்சியிலே மலைக்கா பஞ்சம் அங்கங்க தண்ணி புரண்டு ஓடுது. தரையிலேயும் ஓடுது, கடையிலேயும் ஓடுது. மன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊர்கள் அமைச்சரே அமைச்சரே ஊர்கள் அமைச்சரே நீங்கள் பேச வேண்டும் என்றுதான் அதிகமாக ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் மன்னர் பேசுவதை விட மந்திரி பேசி கேட்டு தெரிவதும் மன்னருக்கு ஒரு பழக்கம் உண்டு. கவலையப்படாதீங்க. நம்ம ஆட்சியில தண்ணிக்கா பஞ்சம். இப்ப சொல்லி பாருங்க, பின்னாடி போய் பாருங்க எவ்வளவு பாட்டில் கிடக்குதுன்னு. அமைச்சரே ஆத்துல தண்ணி ஓடுகிறதா? ஆத்துல எல்லாம் தண்ணி ஓடுது அமைச்சரே. ஆத்துல தண்ணி ஓடுது. எங்க கடை ஃபுல்லா தண்ணி தான் பண்ணா. நடுவீட்டுல ஓடுது. ஒருத்தர் நடுவீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கா பண்ணா. அமைச்சரே அப்ப நடுவீட்டில் கூட மழை பொழிந்திருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். டிவியை பார்த்துக்கிட்டே குளிச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கா பண்ணா. நம்ம ஆட்சியில தண்ணிக்கா பஞ்சம் அதை விடுங்க பண்ணா. இப்ப பாட்டில் அடைச்சு கொடுக்குறாங்க பண்ணா. அந்த தண்ணிக்கு தான் பயங்கர வரவேற்பு. அமைச்சரே இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டிலுக்கும் பிடித்து சாப்பிடுகிறார்களா? பாட்டில முடிச்சு குடிக்கிறாங்க பண்ணா. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும். கேப்ல அமைச்சரே அந்த ஒருவர் மட்டும் சாப்பிடுகிறானா, இருவரும் சாப்பிடுகிறானா? ஆண்டேங்கப்பா, ஒரு பாட்டில 2 பேர் சாப்பிடுறாங்க. வாய்ப்பு இருக்கு ஒரு பாட்டிலே கபக்கம் குடிச்சாங்க பண்ணா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க வாங்க பண்ணா. எல்லாம் சங்கடப்படுறாங்க. கடையை 12 மணிக்கு திறக்க சொல்லி சட்டம் போட்டிருக்காங்களா? நம்ம ஆட்சியில வெள்ளன 6 மணிக்கே கடையை திறக்கிற மாதிரி ஒரு ஆப்பர் ஒண்ணு ரெடி பண்ணி விட்டோம்னா நம்ம ஆட்சி பல இன்னும் பயங்கரமா இருக்குமண்ணா. அமைச்சரே சொல்லுங்கள் பண்ணா. அப்ப தண்ணீர் பற்றாக்குறை இல்லை. தண்ணிக்கா பஞ்சம். போய் காலை வச்சு வைக்கிற இடம்ல தண்ணியாத்தான் இருக்குமண்ணா. அமைச்சரே சொல்லுங்க பண்ணா. அதில் எதுவும் குறை தென்படவில்லை. அதே ஒரே ஒரு சின்ன குறை தான் பண்ணா. என்ன பண்ண, இந்த பாட்டுல குடிங்க. குடிச்சு விட்டு விவசாய நிலத்துல இந்த பாட்டுல போட்டுறாதீங்க சாமி. எல்லாம் ஒரு நிறைய இடம் கிடக்கு. நிறைய இடத்துல போட்டுடலாம். தேவையில்லாத இடங்கள்ல போடுங்க. விவசாய நிலத்துல இந்த பாட்டுல போட்டுறீங்க. விவசாயம் இறங்கி விவசாயம் பண்ணும்போது பாட்டெல்லாம் குத்தி விவசாயம் ரொம்ப சிரமப்படுறேன். அதனால சாப்பிட்ற ஆளுங்க பாலத்து கடியில, சந்து கடியில, பொந்து கடியில எங்கேயாவது போட்டு போங்க. அமைச்சரே சொல்லுங்கள் மன்னா.
அப்படி என்றால் அதில் குறை தென்படவில்லை. எந்த தண்ணியில பிரச்சனையே இல்லை. தமிழ்நாடுக்கு தண்ணியில கண்டோம். அமைச்சரே சொல்லுங்க. கூன், குருடி, செவடி, ஒண்டி இவர்களை கண்டார உணவளிக்கின்றார்களா? அதிலும் எது குறை தென்பர்கள் அமைச்சரே? மன்னா, பிறப்பிலே அரிய பிறப்பு அரிதெழுது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது கூன், குருடு, செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்பேற்பட்ட பேடு நீங்கி பிறந்தாலும் அப்பேற்பட்ட மக்களுக்கு தனியாக ஒரு மண்டபம் அமைத்து அவர்களுக்கு அன்னதானத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாரையும் சிறப்பாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா அமைச்சரே, விவசாய மக்களுக்கு உணவு கொடுக்கின்றார்களா? அதிலும் எதுவும் குறை தென்படுகிறதா? விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப தண்ணியால பிரச்சனை. ஆமா, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அமைச்சரே, காளீஸ்வரி, நாகேஸ்வரி என்று சொல்லப்பட்ட 2 பெண் குழந்தை இருக்கின்றது. ஆமாம் அண்ணா. 3வது ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று ஆலயங்களுக்கெல்லாம் 6 கால் பூஜை செய்து வருகிறேன். இத்தனை தார தர்மங்கள் கொடுக்கப்பட்ட மன்னனுக்கு 9 கம்பளம் 18 தொட்டியத்திலே உயர்ந்த கம்பளமாக வழங்கப்பட்ட ராஜ கம்பளம் இடத்தை சேர்ந்த சாமியப்பனாக்கியார் சத்தியமதவரமல் கடமை தவறாமல் ஆட்சி செய்து வருகின்றேன். வருகின்ற மக்களை பற்றி வாரத்திற்கு ஒருமுறை நீங்க தான் நகரவிடம் செல்வீர்கள். அப்படி செல்லுகின்ற இடத்தில் என்ன வார்த்தை கூறுகிறாய் என்று எடுத்து இடத்தில் தங்களால் விளையாட முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். இப்ப என்ன பிரச்சனை நடக்குன்னு நீங்க கேட்க சொல்லிருக்கீங்க. தங்களுக்கு காளீஸ்வரி 2 பெண் குழந்தைகள் உள்ளது. ஆண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் கோவில் தவம் இருந்து வருகிறீர்கள். தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று. கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் நினைக்கிறேன். ஆனா அமைச்சர் மன்னா, ஆண் மகன் பிறக்க வேண்டும் என்றால் 6 கால் பூஜை செய்து வருகிறேன். அதை நினைக்கும் போது நெஞ்சிலே 1000 சுக்களாக வெடித்து உணர்ந்து தருகிறது. இருந்தாலும் அமைச்சரே, அமைச்சரே, இருந்தாலும் என் மனைவி சாமராதேவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். குழந்தை வேணும் தலைமையில் அரவணைக்கு முன்பு மக்கள் நலமாறுவதை பார்த்தீர்களா? சென்று என் மனைவிக்கு ஆண் மகன் பிறந்து விட்டான் செய்தியை அறிந்து வர வேண்டும். சந்தோஷத்துடன் செல்கிறேன். தங்களுக்கு என்ன குழந்தை பிறந்துள்ளது என்று இதோ ஒரு நிமிடத்தில் பார்த்து வந்து விடுகிறேன். அமைச்சரே, செல்லுகிற நேரத்தில் செந்தாமரை புஷ்பம் போல் சென்றீர். வரும்போது முகம் ஆட்டமாக இருக்க காரணத்தை மன்னன் அறியலாம். மன்னா, செல்லும் பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சியாகத்தான் சென்றேன். சொல்லும் பொழுது என்னை தவறாக நினைக்காதீர்கள் மன்னா. கூறுகிற அமைச்சரே. மன்னா, உங்களுக்கு இந்த முறையும் பெண் குழந்தை தான் பிறந்துள்ளது மன்னா. வாடகமே வைக்கவே ஆராய்ச்சி வரிகட்டி ஆண்டு வந்த பேரவர்கள் சத்தியம் தாரா வேந்தனுக்கு நீ கொடுக்கின்ற பரிசு இதுதானா? ஐயோ, 3வது ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று ஆசையை நினைத்துக் கொண்டிருந்தேன். நீதி தவறான மன்னனுக்கு நிலையை கெடுத்து விட்டீர்களே. கார்த்திகை வாரம் கங்காதரா, ஏன் இந்த கொடுமை செய்ய வேண்டும்? சத்தியம் தவற வேந்தனுக்கு கொடுக்கின்ற பரிசு இதுதானா? கடமை தவற வேந்தனுக்கு கொடுக்கின்ற பரிசு இதுதானா? நீதியோடு வாழ்ந்த மன்னரை மீண்டும் இந்த நிலைக்கு தள்ளிவிட்டீர்களே. ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று அன்றாட 6 கால் பூஜை செய்தனே. இந்த தண்டார பாவகன் சாமியப்பனாக்கிய முப்பிறப்பிலே என்ன பாவம் செய்தேன்? பிள்ளையில்லா பாவி பெரும்பாவி, மக்கள் இல்லா பாவி மாவாவி என்று மக்களிடத்தில் பணிச்சொல்லு காலாய்விட்டீர்களே. சிறகொடுத்த கிளையை போல் செய்து விட்டீரே. நேரில்லா கிடைத்தை போல் என்னை ஆக்கிவிட்டீர்களே. பாலும் கிணறை போல் ஆக்கிவிட்டீர்களே. கூட கோபுரத்தையே கேட்டு கார்த்திகை வாரம் கங்காதரா, மான மாளிகையை கேட்டடா. ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்றோடு 6 கால் பூஜை செய்து அல்லவா? பக்கத்தில் வாழப்பட்ட கோடாட்டு மன்னர்களா சாமியப்பனாக்கிய முப்பிறப்பிலே என்ன பாவம் செய்தாரோ தலை திரைத்து கொள்ளை வைப்பதற்கு கூட ஆண்மகன் இல்லை என்று பணிச்சொல்லுக்கு என்னை ஆளாக்கி விட்டீர்களே.
இதுதானவோ நீதி, இதுதானவோ தர்மம்? இந்த கலியுகம் என்பது 4,32,000 வானத்திலே எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கம்பளத்தை இனத்தை தேர்ந்தவன் சத்தியம் தவறாமல் இருக்க வேண்டும் என்று நான் வலியதற்கு தகுந்த தண்டனை இதுதானா? இந்த பூலகத்தில் கட்டிய மனைவியை விட்டு விட்டு மாற்றான் மனைவியோட உல்லாதமாக வாழ்ந்து வருகிறார். பெற்றெடுத்த தாய்தத்தைக்கு எவரோடு உணவு உழைப்பதில்லை. கற்பு உழைத்த பெற்ற பூலகத்தில் கற்பை விளைக்க விற்கின்றார்களே, அவர்களை விட கொடிய பாவத்தவர் செய்துவிட்டு பரதை காசிநாதா, ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த கொடுமை? காசியில் வாழும் கங்காதரா, என்னை சோதித்தாலும் பரவாயில்லை, என்னை போன்ற ஏழையான மக்கத்தை இனி சோதித்து விடாதே. இந்த நிலை என்னுடன் நிறுத்திவிடு, என்னுடன் நிறுத்திவிடு இறைவா, நிறுத்திவிடு. மன்னா கலங்காதீர்கள் மன்னா. அமைச்சரே, ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? பெண் குழந்தை பிறந்தால் என்ன கஷ்டமா? ஏற்கனவே உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். அமைச்சரே, இது ஒன்று 3வது குழந்தை. இந்த குழந்தை 30 தேவிகள் பிறந்துள்ளார்கள் என்று நினைத்து சந்தோஷப்படுங்கள் மன்னா. கட்டளை ஒருவனுக்கு படித்தான் ஆக வேண்டும் என்றாலும் எவரும் மறிக்க முடியாது. அனைமகள், மலைமகள், கலைமகள் 30 தேவிகள் இருக்கும் பொழுது எதற்கு கலக வேண்டும் என்று தெரிவிக்கின்றது? அப்படித்தானே? ஆமா மன்னா. இருந்தாலும் என் நெஞ்சம் வெடித்து போல் தெரிகிறது. இந்த கலியுகத்திலே நீதியோட வாழ்ந்த மன்னன் நிலையை பார்த்தீர்களா? வல்லவர்களே, நல்லவர்களே, வந்து இருப்பவர்களே எத்தனையோ தீய சக்திகளை செய்கின்றான். பூலோகத்தில் மன்னனாகப்பட்டவன் அவன் செல்வ சிறப்போடு குழந்தைகள் வாழ்ந்து வருகிறான். நீதியோடு வாழ்ந்த கம்பளத்தை இனத்தை சேர்ந்தவர்களை சோதித்ததை பார்த்தீர்களா? ஒரு ஆண்மகளை கொடுக்கலாம் அல்லவா? நடக்கும் என்பார் நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. அழகு பார்த்து சொல்லுவோம் அழகு பார்த்து சொல்லுவோம் மறந்து இந்த பங்குகள் கோலம் கொள்கு கோதை கொள்கு துயரிங்கே அருந்து போலே புலவரியாவள் அழைத்து கொடுத்து மறந்தே அருந்து போலே புலவரியாவள் அழைத்து கொடுத்து மறந்தே ஆசை கயிறு அருந்தமாய் அழகு கிடைக்கும் மனமிங்கே நடக்கதல்வார் நடந்துவிடும், கிடைக்கதல்வார் கிடைத்துவிடும். நடக்குதல்வார் நடக்காது. அமைச்சரை மன்னா நடப்பது நடக்கட்டும்.
ஆமா மன்னா. ஆனால் சாமியப்ப நாயக்கருக்கு 3வது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அல்லவா? ஆமா மன்னா. நமது குல வழக்கத்தின் பிரகாரமாக பிறந்த நாள் விழா காண வேண்டும். கண்டிப்பாக மன்னா. எப்படி என்றால் எப்படி வீர மகேந்திரபுரி எங்க பார்த்தாலும் மாவிலை தோரணங்கள் அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிப்போம். அப்படி அலங்கரித்து விட்டு பறைசாட்ட வேண்டும். எப்படி பறைசாட்ட வேண்டும் சொல்லுங்கள். பறைசாட்ட வேண்டும் என்றால் நானே அதை சொல்லிவிடுகிறேன். 9 கம்பளம் 18 தொட்டிகத்திலே உயர்ந்த கம்பளமாக விளக்கப்பட்ட ராஜ கம்பளம் இடத்தை சேர்ந்த சாமியப்பனுக்கும் சாமலா தேவிக்கும் 3வது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த பிறந்த நாள் விழாவைக்கான வருகிற மக்களுக்கு சாமியப்பனக்கர் எதை கேட்டால் தருகிறார் 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 என்று பறைசாட்ட வேண்டும். அப்பணிகளை நிறைவேற்றிக்கும் அரவணைக்கு சென்று வருகிற மக்களே, நீங்கள் செல்லுங்கள் மன்னா. நானே பறைசாட்டி விட்டு இது பறைசாட்டுறதா? இது அது இல்லையா? இது வேற மாதிரி வேற மாதிரி அடிக்கணுமா? இது இல்லையா? இதான் பறைசாட்டுறது. இது மஞ்சள் சரி விடு, வேற மாதிரி அதெல்லாம் தொக்கூட தூக்கு போட்டு தூக்கூடான்னு என்ன வேணா அடிக்க சொல்லுங்கடா. நல்லா வேற மாதிரி எப்படின்னா உள்ள போய் அடிக்கவா? அப்படி அடிக்கூடாது. நீ தனியா வேணா போய் அடி. இப்ப அடிக்கிற மாதிரி அதுதான் பல்லான்னு பாக்குறேன். பேசாம இரு. இதனால் சகலமானவருக்கு தெரிவிப்பாங்க என்றால் வந்து நுழைய மாட்டேங்கிறாங்க. நமது மன்னர் சாமியப்ப நாயக்கருக்கு 3வது பெண் குழந்தை பிறந்திருப்பதால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று மட்டும் நினைக்காதீர்கள். பக்கத்துலதான் இருக்கார். 3வது பெண் குழந்தை பிறந்திருப்பது. ஆனாலும் அவர் என்ன நினைத்தார்? அவர் என்ன நினைக்கின்றார்? நினைக்க போகிறார். ஐயா இரியா 3 பொம்பளை அவருக்கு தான் பிறந்துச்சு. அவருக்கு பிறந்துச்சு. அவர் பொட்டாடிக்கு பிறந்துச்சா? ஏண்டா கொடுக்குறீங்க? சாமியப்ப நாயக்கருக்கு 3வது பெண் குழந்தை பிறந்திருப்பதால் நமது அரசு ஆணைக்கு உட்பட்டு அவர் இருடா ஏண்டா நானே இங்க டைமிங்ல என்னைய போட்டு ஏண்டா நோடிங்க. நமது பொதுமக்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, சந்தோஷமாக அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார். யார் எது கேட்டாலும் சரி இல்லை என்று கூற மாட்டார். கண்டிப்பாக நமது சாமியப்ப நாயக்கருக்கு 3வது பெண் குழந்தை பிறந்திருக்கிறதுனாலே யார் எது கேட்டாலும் கொடுக்க சொல்லும்படி எங்களுக்கு உத்தரவு போட்டுக்காரு. சந்தோஷமா வாங்க, என்ன வேணாலும் வாங்கிட்டு போங்க. இருக்கு நிலவு ஒரு பின்னாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பின்னாகி உழவுகின்ற அழகோ
கொடுப்பதெல்லாம் இதுதான் இவள் முழுமை பெற்ற அழகியே எம்ஜிஆர் பாடலை பாராட்டி அன்பளிப்பு செய்த அன்பு அண்ணன் அவர்கள் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைஞர் சார் நீங்கள் வந்து தெரிவித்துள்ளேன். Thank you.
நாம் அறப்பாள் பொருட்பாள் காமத்தப்பாள் என்று வல்லவரின் குரலபுரமும் காமேகப்பட ஒரு சிற்றிலக்கியம் காரணம் வடித்து தந்த பெரியவர்கள் வாழ்ந்து மறைந்த இந்த கன்னி திருத்த தமிழ்நாட்டு வாழ்ந்த பெரியவர்களே, இந்த நாடகத்தை வைத்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே, யாவட்ட பேர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழு சார்பாகவும் இந்த விஜயாபுரியில் வசித்து வருகின்ற செட்டியார் முத்துமாணிக்கம் செட்டியார் வணக்கம் 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 மேடம். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். அந்த மனிதன் அடித்த சிலையை எழுதாம் இறைவன் வாழ்கின்றார். இறைவன் வாழ்கின்றார். உள்ளம் கொள்வதை முதல் சொல்லாமல் உண்மை விளப்பவில்லை. உள்ளம் கொள்வதை முதல் சொல்லாமல் உண்மை விளப்பவில்லை. நீ உள்ளே யாரும் செய்யாமல் அதன்படி நான் முத்து பவளம் வைடூரியம் புஷ்பராம் சொல்லப்பட்ட திரவியங்களை விலைக்கு வாங்கி அதிக லாபத்தோடு விற்று பணம் சேர்த்து பெரிய செல்வந்தராக இருக்கின்றது. ஏனென்றால் நான் வெளிநாடுகள் சென்று வியாபாரம் செய்ய சென்று விடுகிறேன். என்னுடைய மனைவி வீட்டிலை விட்டுவிட்டு துளசியை விட்டு நான் மட்டும் தனியே என்று அங்கே குழந்தைகள் இல்லை இல்லையா? அதனால் வெகு நாட்களாகி சுமார் ஒரு 6 மாத காலம் முடிந்து இப்பொழுதுதான் வியாபாரத்தை முடித்துவிட்டு இப்பொழுது வீட்டுக்கு வந்திருக்கின்றேன். வந்து பார்க்கும் பொழுது என்னுடைய மனையால் ஆலயம் சென்றிருப்பதாக பக்கத்தில் இருப்பவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் ஆலயம் தினம் தொழுவது சாலமும் நன்று சான்றவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா? அதன்படி தாய் சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடு இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்துக்கை சிரித்திருப்பான்.
என்னுடைய மனைவியை மறுபடியும் சென்று பார்த்து வருவோமா? பார்த்து வருகிறேன். எனது மனைவி இங்கு வந்தால் சொல்லுங்கள் இல்லையா? மகமாய் சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். தரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். மகமாய் சமயபுர